தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக மிக முக்கியமான வீடியோ ரீஅலாட்மெண்ட். அபவுட் ரீஅலாட்மெண்ட். இந்த ரீஅலாட்மெண்ட்னா என்ன, ரீஅலாட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, நாம் எப்படி அதற்கு தயாராகணும், ஸோ இந்த விஷயங்களை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சில பேரண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது கவர்மெண்ட் காலேஜெலாம் கொடுத்துட்டே வந்தேன், நடுவில் ஒரே ஒரு ப்ரைவேட் காலேஜ் நான் கொடுத்துட்டு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அலர்ட் ஆனது அந்த ப்ரைவேட் காலேஜ் தான் அலர்ட் ஆகிடுச்சு, நான் என்ன செய்கிறது, திரும்ப சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு, இல்லைனா செகண்ட் ரவுண்டில் ஏதாவது வாய்ப்புகள் வருமா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வேரியஸ் கொஸ்டின் வந்து பேரண்ட் வந்து கேட்டிருக்காங்க, அல்லது ஸ்டூடெண்ட்டாக பேரண்ட்டான்னு தெரியல, கமெண்ட் செக்ஷன் நமக்கு வந்த விஷயம் அது. ஸோ இதில் வந்து ஒரு அது தவறுதலோ அல்லது சரியோ நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதற்கு ஒரு காலேஜ் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வந்துடுச்சு இல்லையா, இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் அலர்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜ், நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜெலாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜ் தான் கிடச்சிருக்கு, ஓகே சரி. இல்லை கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தீங்க, டாப் 10 காலேஜில் கிடைக்கல, அதற்கு கீழே இருக்கிற காலேஜில் கிடைச்சிது, பரவாயில்ல. ஸோ எந்த காலேஜில் உங்கள் அலாட்மெண்ட் கிடைச்சாலும் அதை பற்றி தவறு இல்லை. ஃபஸ்ட்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாட்டாலும் சரி, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போய் நீங்கள் பாட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரிங்களா. இதில் எந்த தடையும் கிடையாது. அப்படி நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போகும்பொழுது ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமானா தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அது போதும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திரும்ப கட்ட தேவையில்லை. நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க, அதுவும் மறுபடியும் கட்ட தேவையில்லை, சரிங்களா. ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட்டோ, வாட் எவர் இட் இஸ், என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் கட்ட வேண்டியதில்லை செகண்ட் ரவுண்டில், சரிங்களா. அப்போது ஏன்னா இது நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் வந்துடுறீங்க. இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஐடியெலாம் உட்காந்துருந்தாலும் அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட் தான், சரிங்களா. அதாவது சீட்டு கிடச்சிது, சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டில், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அல்லது ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டீங்க, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுது. ரீ அலாட்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்றது தான் ரீ அலாட்மெண்ட். ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் சேர்றது பேர் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட். அங்கேருந்து வெளியே வந்து மறுபடியும் இன்னொரு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்கன்னா அது செகண்ட் டைமில் ஒரு காலேஜ் அலாட் ஆகுதுன்னா அதற்கு பேர் ரீ அலாட்மெண்ட், சரிங்களா. அப்போ ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே என்னென்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய அலாட்மெண்ட், ரைட்டுங்களா. அது முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ரீ அலாட்மெண்ட் போக விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த விஷயம் இருக்குது. எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே எழுதிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அங்கே ஜாயின் பண்ண சீட்டு விர்ச்சுவல் வேக்கன்சியாக மாறிடும். விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னா ஆள் இருப்பாங்க ஆனால் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடுது. சரி, அவங்க அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி ஆனதுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் உங்கள் வில்லிங்னஸை கொடுத்துருவீங்க ரீ அலாட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு, அப்படி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து 100% அந்த காலேஜோட மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரீங்க இல்லையா, அப்போ அதுவும் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு டேட்டு, அது டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வரவங்க, அல்லது சொல்லிவிட்டு அந்த எப்படி வந்தால் டேட் வரதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க, டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் வெளியே வரீங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு ரீ அலாட்மெண்ட், சரிங்களா. அதுதான் ரீ அலாட்மெண்ட், உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுது. எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு சீட் உங்களுக்கு கிடைச்சிதா, முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தக்க வச்சுக்க பாருங்கள். சில பேருக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கலன்னு தான் பெரும்பாலும் ரீ அலாட்மெண்ட் போவாங்க. அப்படி ரீ அலாட்மெண்ட் போகும்பொழுது நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ரீ அலாட்மெண்ட்டுக்குன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த காலேஜை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். தவறுதலாக நீங்கள் வந்து இதுலேயே ஒரு 36 மெடிக்கல் காலேஜையும் வரிசையாக நீங்கள் கொடுத்துட்டு ரீ அலாட்மெண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு செலக்ட் வருதுன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்காம வேற ஒரு காலேஜ் கிடைச்சிதுன்னா கட்டாயம் ஜாயின் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. மேபி பை லக்குன்னா இந்த வருடம் வந்து நமக்கு செகண்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கும் போகிறது உண்டான வாய்ப்புகள் ஒரு அலாட்மெண்ட்டை திருப்பி வருது, ஃப்ரீ எக்ஸிட்டில் வர்றதுனால அந்த ஒரு சிக்கலும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்டோட இந்த அலாட்மெண்ட்லாம் நிறுத்திக்கணும், அதுதான் நல்லது. தேர்ட் ரவுண்டுக்கே போகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிது, பிடிக்கல, வேறு காலேஜ் போகிறீங்கன்னா குட், வேறு காலேஜுக்கு போங்க, அதாவது ரீ அலாட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரீ அலாட்மெண்ட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது
ஒரு 4 காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு இது போதும், எனக்கு எம்எம்சி வேணும், ஸ்டான்லி வேணும், கீழ்பாக் வேணும், கோயம்புத்தூர் வேணும், மதுரை வேணும், என்ன நினைக்கிறீங்களோ அந்த 4 காலேஜில் எது கிடைச்சாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்கன்னா அந்த 4 காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் செகண்ட் ரவுண்டில். அப்போ கிடைச்சிதுன்னா கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டோட விர்ச்சுவல் வேக்கன்சி ரியல் வேக்கண்ட்டாக மாறிடும். உங்களுக்கு போல் வேறு ஒரு சீட் அங்கே அலாட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் திரும்ப போய் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போது இந்த நீங்கள் விருப்பப்படுற 4 காலேஜை கொடுத்தீங்க, 4 காலேஜ் ஒன்று கிடைச்சது பிரச்சனை இல்லை. ஆனால் 4 காலேஜை கொடுத்து 4 காலேஜில் எதுவுமே கிடைக்கலனாலும் உங்கள் அங்கே விர்ச்சுவல் வேக்கன்சி இருந்தது, மறுபடியும் உங்களோட சீட்டு தான் அது, திரும்பி அங்கேயே தான் இருப்பீங்க. ஏன்னா இங்கே அலாட்மெண்ட் ஆகலை உங்களுக்கு, அதனால் நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே. ஸோ தைரியமாக இருங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டும் போகலாம், தவறு கிடையாது. ஆனால் செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டு போகும்போது இதே கண்டிஷன் தான், உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணணும், கிடைக்கலன்னா திருப்பி ஃபோர்த் ரவுண்டு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவாங்க, பண விரயம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிக்க பார்க்கணும், அடுத்தடுத்த ரவுண்டு போகாமல். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5.5 வருடம் ஒரு இடத்துல சீட்டு கிடச்சிதுன்னா அங்கேயே தக்க வச்சு அதை படிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். இப்போ ரீ அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் புரியலன்னா திரும்ப சொல்லுங்கள், திரும்ப ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.